வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று தமிழக அரசு வெளியிட்ட 3 முக்கியமான அறிவிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, மூத்த குடிமக்களுக்கு கட்டணமில்லா பயணம், இன்று டோக்கன் விநியோகம். மாநகர பேருந்துகளில் சென்னை வாழ் மூத்த குடிமக்கள் கட்டணமின்றி பயணிக்க இன்று முதல் டோக்கன் வழங்கப்படும். இன்று முதல் ஜூலை 31 வரை காலை 8 மணி முதல் இரவு 7:30 மணி வரை 40 மையங்களில் டோக்கன் தரப்படுகிறது. ஜூலை முதல் டிசம்பர் வரை மாதத்திற்கு 10 டோக்கன்கள் வீதம் 6 மாதங்களுக்கானது வழங்கப்படும். 40 மையங்களில் அடையாள அட்டைகள் புதுப்பித்தல் மற்றும் புதிய பயனாளிகளுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்படும். அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, ஜனவரி முதல் புதிய இருசக்கர வாகனங்களுடன் 2 ஹெல்மெட் வழங்க மத்திய அரசு உத்தரவு. அனைத்து இருசக்கர வாகனங்களிலும் ஏபிஎஸ் எனப்படும் ஆன்டி கிளாக் பிரேக்கிங் சிஸ்டம் பொருத்த உத்தரவு. தற்போது 40% வாகனங்களில் ஏபிஎஸ் பொருத்தப்படவில்லை. அதனால் வரும் ஜனவரி மாதம் முதல் புதிய இருசக்கர வாகனங்களுடன் 2 ஹெல்மெட் வழங்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, இனி இது கட்டாயம். வீடு மனைகள் விற்பனைக்கு செய்யும் ப்ரொமோட்டர்களுக்கு தமிழக அரசு அதிரடி உத்தரவு. வீடு மனைகளை விற்பனை செய்யும் ப்ரொமோட்டர்கள் ரியல் எஸ்டேட் அனைத்தும் ரியல் எஸ்டேட் ஆணையத்தில் பதிவு செய்திருப்பதை காட்சிப்படுத்தும் வகையில் அறிவிப்பு பலகையாக வைக்க வேண்டும் என தமிழக அரசு அதிரடி உத்தரவிட்டுள்ளது.